ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் கிரேவி ப்ளஸ் மட்டன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், ப்ளஸ் நல்லி எலும்பு சேர்த்து எடுத்திருக்கேன். அதனால தான் நம்ம மட்டன் சூப்பு சேர்த்து செஞ்சிடலான்ட்டு. ஓகேங்களா? ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் போட்டுக்கோங்க. நான் 2 நல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 1, ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருந்தால் ரொம்ப காரம் இருக்கும், அதனால் பச்சை மிளகாய் 1 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு, மிளகு இடித்தது, ஜீரகம், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வீட்டிலே நான் அரைக்க போகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட். கடாய் நல்லா சூடாகி இந்த மாதிரி ஆவி மாதிரி வரும். அப்போ எண்ணெயை விடுங்க. உங்களுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லவங்கப்பூ, பட்டை, ஒரு இலை, கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், 5 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி திக்னஸாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது நான் 6 தக்காளி கட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது நம்ம கிரேவிக்காக இந்த மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். கண்ணாடி பவுலில் தக்காளி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, மல்லித்தூள் கொஞ்சம், கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலா நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க. வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா கூட மட்டன் சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு இவங்க அப்படி என்ன செய்கிறாங்கன்னே எனக்கு தெரியலையே. இவங்க சோறு போடுவாங்களா இல்லை போட மாட்டாங்களா? உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இதில் உடச்சிக்கல்ல ஒரு பிடி, தேங்காய், அதுக்கப்புறம் லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு கிரேவி திக்னஸ் பதத்துக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஆட் பண்ணிப்போம். நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காற்று ரொம்ப உள்ளே விழுந்துட போகிறீங்க. போங்க அந்த பக்கம். டேய் மாப்பிள்ள, அவங்க என்னமோ சமைக்கிறாங்கடா. இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது.
வேற லெவல். ஃபைனலாக எலும்பு மட்டும்தான் மிச்சம். இவனுங்களடா பூராத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டானுங்க. ஏய் சூப்பரா. உனக்கு வேணுமா? உனக்கு உனக்கு